இப்போ நீங்க பார்க்கறது வந்து வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க. இதான் மெயின் வாசக்கால் நிலவுங்க. அப்புறம் முன்னாடி 2 தூண் வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஹாலில் வந்து இந்த நம்ம பழைய காலத்தோட ட டபுள் தட்டி ஜன்னலுங்க. அப்புறம் உங்களுக்கு இப்போது நான் பின் வாசக்கால் வழியாக உள்ளே வந்து அப்படியே காமிக்கிறேங்க. இப்போ நீங்க பார்க்குறது வந்து வீட்டோட வந்து அ பின்வாசலுங்க. பின்வாசல் வழியா இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேங்க. இது பின்வாசலோட நிலவுங்க. இந்த நிலவு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி இந்த சின்ன ஜன்னல் வந்து எல்லா ஜன்னலுமே வந்து இது மாதிரி தட்டியோடது தாங்க. எதுவுமே கண்ணாடி கிடையாதுங்க. எல்லாமே வந்து தட்டியோடது, தட்டி மாதிரி இருக்கிறது தாங்க. அப்புறம் இந்த சின்ன கபோர்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சமையல் ரூமுங்க. சமையல் ரூமில் முன்னாடி ஒரு ரோஸ்வுட்டில் ஒரு தூண் ஒன்று இருக்குங்க. இப்போது சமையல் ரூமில் அப்படியே ஹாலுக்கு போகிறேங்க. இந்த ஹாலில் இருக்க ஜன்னலும் பார்த்துட்டிங்கன்னா, பழைய செட்டிநாடோட 8 தட்டி ஜன்னல்னு சொல்லுவாங்க, அதுங்க. உங்களுக்கு இது வந்து முன்னாடி இருக்கிறது வந்து ப்ளைவுட் வச்சுருக்கிறது வந்து வாசக்கால், பக்கத்தில் இருக்கிறது வந்து முன் பக்கத்தில் இருந்த ஜன்னல் பார்த்தீங்களா, அந்த ஜன்னலுங்க. இதில் ஹாலில் ஒரு தூண் ஒன்று இருக்குங்க. இப்போ ஹால்லேருந்து அப்படியே உங்களுக்கு கீழ் பெட்ரூம் காமிக்கிறேங்க. இந்த கீழ் பெட்ரூமில் இது வந்து பெட்ரூமோட டோருங்க. இது வந்து மஹாகனில் பண்ணியிருக்கு, புதுசு பண்ணியிருக்குங்க. கீழ் பெட்ரூமில் மொத்தம் 3 ஜன்னல் இருக்குங்க. நீங்கள் அங்கே பார்த்த மாதிரி அந்த சின்ன ஜன்னல் ஒன்றுங்க, அப்புறம் இந்த 8 தட்டி ஜன்னல் ஒன்று, அப்புறம் இந்த 8 தட்டி ஜன்னலுங்க. அப்புறம் ஹால்லேருந்து உங்களுக்கு அப்படியே வந்து மேலே ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது மேல் பெட்ரூமோட என்ட்ரன்ஸுங்க. இதுவும் மஹாகனியில் ஒரு டோர் பண்ணியிருக்குங்க.
இந்த ஜன்னலுமே வந்து தட்டியோடது 8 டைப் 8 தட்டி ஜன்னலுங்க. அப்படியே வெளியே வந்தால் பால்கனியில் ஒரு கல் தூண் வச்சு மேலே ஒரு மரபோதியில் இருக்குங்க.